ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த சம்மருக்கான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நுங்கு பாயசம். இது நான் ஷார்ட்ஸில் போட்டேன்னா உங்களால் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க முடியாது, ஃபாஸ்ட்டாக போயிடும். அதனால நான் வந்து லாங் வீடியோவாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா நுங்கு எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இன்னைக்கு வெளியே போயிட்டு வரும்போது நிறைய நுங்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். நுங்கு வந்து அப்படியே சாப்பிட்றலாம், ஒரு நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும். பட் அது இல்லையே, அதில் ஏதாவது ரெசிபி செஞ்சால் தானே நமக்கு வந்து நம்மளும் வந்து நுங்கு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் நானும். ஸோ 2 டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நான் உங்களுக்கு நுங்களை செஞ்சு காமிக்க போகிறேன். அதே மாதிரி இந்த எலசா இந்த குக்கும்பரும் கிடச்சிது. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த பேபி குக்கும்பர் நான் சாப்பிட்றேன். எங்கள் வீட்லேயே இந்த செடி இருந்தது, பறித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாப்பாக்கு குக்கும்பரும் இந்த காடை முட்டையும் வேக வச்சு சாப்பிட கொடுத்துட்டு நான் இந்த நுங்கு பாயசம் செய்ய வந்துட்டேன். முதல்ல பாலை நல்லா காய்ச்சணும். நான் வெளியே போகிறதுக்கு முன்னாடியே பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டேன். ஆறின பாலை நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே நீங்கள் ஆற விட்டதுக்கு அப்புறமா இந்த ப்ராசஸ் எல்லாமே செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்ச பாலில் நல்லா சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகருக்கு மேலே நீங்கள் மில்க் மெய்டும் ஆட் பண்ணலாம். காடமம் பவுடர் நிறைய கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க, இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல். அதே மாதிரி ரோஸ் வாட்டர் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அதை ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த ஃப்ளேவர் எனக்கு நுங்கு ஃப்ளேவர் தான் பிடிக்கும், அதனால ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணலை. இப்போ உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாதாம் பிஸ்தா இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல எலசான நுங்கா பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் முக்கியம். இந்த ரப்பரி மாதிரி கொஞ்சம் முதிராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நுங்கு வந்து இதுக்கு நல்லா இருக்காது. இந்த எலசான நுங்கு அதோட தண்ணியோட சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க, இல்லை 1 hour கூட வைக்கலாம். அப்போதான் அந்த நுங்கு வந்து அந்த பால் எல்லாமே சேர்ந்து கலந்து இந்த பாயசம் வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. இந்த வெயிலுக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்கிற இந்த நுங்கை வாங்கி இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களே பாருங்க, இதை சுவைச்சிட்டு ஆஹா இவ்வளோ டேஸ்டா நம்ம ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோமா அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாரும் பாராட்டுற மாதிரியான ஒரு ரெசிபி தந்த திருப்தியோட இந்த சம்மரை நீங்க கொண்டாடலாம். வாங்க இதை சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். ஸோ நட்ஸையும் நீங்கள் மேலே தூவி டெக்கரேட் பண்ணலாம். நான் குங்குமம் போட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ எம்மியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது ஷார்ட்ஸில் சொன்னோம் அப்படின்னா சின்ன விஷயங்கள் எல்லாமே மிஸ் ஆயிரும். அதனால தான் நான் லாங் வீடியோவை போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.